IPL 2026 முடிஞ்சு இன்னும் ஒரு மாசம் கூட கம்ப்ளீட் ஆகல. அதுக்குள்ள IPL 2027க்கான ட்ரேட் விண்டோ சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போதைக்கு முதல்ல வந்திருக்கக்கூடிய ட்ரேட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ரிஷப் பண்டையும் குல்தீப் யாதவையும் LSG அண்ட் DC ஸ்வாப் பண்ணியிருந்திருக்காங்க. இல்லை எந்த டீமுக்கு அட்வான்டேஜஸ் அதிகமாக இருக்கு, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் நம்ம கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹர்திக் பாண்டியா அப்டேட் ஏதாட்டும் வந்திருக்கும், அது ரிலேட்டடாக வீடியோ மேக் பண்ணலான்ட்டு தான் நான் போய் டேட்டாஸ் எடுக்க போனதே. பட் ஆக்சுவலாக இந்த ட்ரேட் கன்ஃபார்ம் ஆனது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஸோ அது ரிலேட்டடாக வீடியோ மேக் பண்ணலான்ட்டு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிஷப் பண்ட் ஆஃப்டர் 2 இயர்ஸ் கழிச்சு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு போகிறாரு. இது கண்டிப்பாக டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக தான் பார்ப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்களோட பிராண்ட் வேல்யூவும் கொஞ்சம் கூடும். என்னதான் LSG ரிஷப் பண்டை 27 crore எடுத்திருந்தாலும் இவங்க கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணி 15 crore தான் ட்ரேடில் அவரை வாங்கியிருக்கிறாங்க. இதுவுமே ஒரு அட்வான்டேஜ் தான். அண்ட் ரிஷப் பண்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 9 years டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக விளையாடி இருக்கிறாரு. 4 years கிட்ட கேப்டனும் பண்ணியிருக்கிறாரு. இன்ஃபேக்ட் 111 மேட்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாரு. ஒரு பிளேயர் அதிக மேட்சஸ் டெல்லிக்காக ரெப்ரசன்ட் பண்ணது ரிஷப் பண்ட் தான். இப்படி டெல்லியோட ஒரு நல்ல கனெக்ட் இருக்கு. வேறஸ் நம்ம குல்தீப் யாதவ்னு பார்த்துக்கிட்டோம்னா, டெல்லி கேபிட்டல்ஸில் இந்த சீசன் அவருக்கு எதிர்பார்த்த மாதிரி போகல. எக்கனாமியும் அபவுட் 10ல் முடிச்சாரு. ஒரு ஸ்பின்னராக இது கொஞ்சம் புவர் சீசனாகவே அமைஞ்சிச்சு. அவர் LSG போகிறதுனால கண்டிப்பாக டீம் LSGக்கும் இவருக்குமே நல்ல பெனிஃபிட் உண்டு. ஏன்னா LSG வந்து அவங்களோட ஹோம் கிரவுண்ட் எக்கானா ஸ்டேடியம் தான். குல்தீப் யாதவுக்கும் கொஞ்சம் கிரவுண்ட் சைஸ் பெருசாக இருக்கிறதும் கொஞ்சம் விக்கெட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அது இவரோட பவுலிங்க்கு பெரிய சாதகமாகவே அமையும். எல்லாத்துக்குமே தெரியும் டெல்லி கொஞ்சம் சின்ன கிரவுண்ட், கொஞ்சம் பேட்டிங்க்கு தான் சாதகமாக இருக்கும். ஸோ அந்த ட்ரேடை நம்ம குல்தீப் யாதவ் சைட்லேருந்து பார்த்தாலும் LSG சைட்லேருந்து பார்த்தாலும் அட்வான்டேஜ் தான். பட் இந்த சைடு டெல்லி கேபிட்டல்ஸ் ரிஷப் பண்டை ஆஸ் அ கேப்டனாக விளையாட வைக்க போகிறாங்களா இல்லை ஆஸ் அ பிளேயராக தான் ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்கிறத வரும் நாட்களில் தான் நம்ம பார்க்க முடியும். அக்சர் பட்டேல் ஆஸ் அ கேப்டனாக எதிர்பார்த்த அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸஸ் டெல்லிக்கு கொடுக்கல. KL ராகுல் மேலே அவங்க பெரிய அளவுக்கு ட்ரஸ்ட் வச்ச மாதிரி தெரியல. ஆஸ் அ பிளேயராக தான் விளையாடணும்னு நினைக்கிறாங்க. ஓப்பனாக பேசணும் அப்படின்னாலுமே KL ராகுல் ஆஸ் அ கேப்டனாக IPLல பெரிய அளவுக்கு எதுவுமே பண்ணலை. ஸோ திரும்பவும் ரிஷப் பண்டை வச்சு ரிஸ்க் எடுப்பாங்களா டெல்லி கேபிட்டல்ஸுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பர்சனலாக எனக்கு ரிஷப் பண்டை ஆஸ் அ பிளேயராக விளையாடுறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆஸ் அ கேப்டனாக போக வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். பிகாஸ் ரீசன்ட் டைம்ஸில் ஒயிட் பாலில் எதிர்பார்த்த அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸஸ் அவர் கொடுக்கல. ஸோ இப்படி இருக்கிறப்ப கேப்டனாக வச்சு அது டீமுக்கு பேர்டனாக ஆயிடக்கூடாதுங்கிறது என்னோட தாட். LSGயை பொறுத்த வரைக்கும் IPL 2026ல் ஃபாஸ்ட் பவுலர் கொடுத்த கான்ட்ரிபியூஷனை ஸ்பின்னர்ஸ் கொடுத்தாங்களான்னு கேட்டால் இல்லை. சித்தார்த் மணிமாறன் நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்தாரு. பட் அவருக்கு நிறைய மேட்சஸில் வாய்ப்புகள் கிடைக்கல. திக்வேஷை ட்ரை பண்ணாங்க. ரீசெண்டாக இப்போ குல்தீப் யாதவும் ஆட் ஆனது கண்டிப்பாக LSGக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் தான். இன்னும் அவங்களோட ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டை கூட அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் மேபி அப்கமிங் மினி ஆக்ஷனில். இப்போதைக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த 2 பிளேயர்ஸை ட்ரேட் பண்ணியிருக்காங்க. பர்சனலாக எனக்கு குல்தீப் யாதவை LSG வாங்கினது உண்மையிலே கொஞ்சம் ஹாப்பி. இது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரியான டீலாக தான் இருக்குது. ரிஷப் பண்டை பொறுத்த வரைக்கும் 27 crore வாங்கியிருந்தா ஒர்த்தாக இருந்திருக்காது. ப்ரைஸில் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணி 15 crore வாங்கினது ஒர்த் தான். பட் பர்சனலாக எனக்கு அவரை ஆஸ் அ கேப்டனாக வைக்க வேண்டாம், பிளேயராக நீங்கள் விளையாடலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். குல்தீப் யாதவ் அவங்க 13.5 crore கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஓரளவுக்கான டீசன்ட் ப்ரைஸ் தான். இதில் நம்ம எந்த விதமான குற்றமுமே சொல்ல முடியாது. இன்னொரு சைடுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹர்திக் பாண்டியா ரிலேட்டடான ட்ரேட் டாக்ஸும் போய்கிட்டு இருக்கிறதா தெரியுது. CSK அண்ட் RR இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறதாகவும் RR தான் அவரை பிக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்ற மாதிரியும் தெரியுது. இது ரிலேட்டடான ஒரு கம்ப்ளீட் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது ரிலேட்டடாகவும் நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேன்ஸாக உங்களோட தாட்ஸ் என்ன? DC ஒரு நல்ல மூவ் பண்ணியிருக்காங்களா இல்லை LSG நல்ல மூவ் பண்ணியிருக்காங்களாங்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸ் அண்ட் தாட்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.